நம்ம வீட்டில் இன்னைக்கு கத்திரிக்காய் தொக்கு தாங்க. அது இது நல்லா தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி சூடான சோறில் தான் போட்டு சாப்பிட போகிறோமா, அதுக்கு நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், காஞ்ச மிளகாய் 2, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, இடித்து வச்ச பூண்டு இதை நல்லா சுருளை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கத்திரிக்காயை இந்த மாதிரி சன்னமாக நம்ம கட் பண்ணிக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா குழைவாக மசியாக வேகணுமா. அது மேலே அப்படியே உப்பையும் தூவி விட்டு நல்லா வெந்ததும் அதோட கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துக்கணும். ரெண்டும் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டே இருக்கட்டும்னு இந்த பக்கம் சாயந்தரத்துக்கு ஒரு சுண்டலுக்கு கொண்டக்கடலை ஊற வச்சேன்னா அதையும் அப்படியே உப்பை போட்டு அவிச்சிருவோம் அந்த பக்கம்னுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தேன். இதில் மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி இதெல்லாம் அப்படியே சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இதுக்கு கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பையும் சேர்த்து இதுக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கணும். வெல்லம் சேர்க்கும் போது தான் அதோட டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். அப்புறம் இந்த பக்கம் சுண்டலையும் தாளித்து கொட்டிட்டு அப்புறம் இந்த பக்கம் நல்லா கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா மசியாக வெந்திருக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். தொக்குன்னாவே கொஞ்சம் மசியாக இருக்கணுமா. அப்புறம் இந்த பக்கம் சுண்டலும் ரெடி ஆகிட்டேன். அப்படியே இந்த பக்கம் தகன்னு எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காய் தொக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே ஒதுக்கி விட்டால் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இது தாங்க கரெக்டான பதம் அந்த தொக்குக்கு. அப்படியே இதை மூடி போட்டுட்டு தோட்டத்து பக்கம் போயிட்டாங்க. அது இந்த ஆடி பட்டம்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஆடி மாதத்தில் தான் அந்த கொடி வகையெல்லாம் சொரக்கொடி, புடலங்காய், பாவக்காய் இதெல்லாம் அவரை இதெல்லாம் போடுவாங்க பாருங்கள். இதெல்லாம் ஆடி மாதம்தான் போடுவாங்க. அதை அப்படியே போய் அதை ஊனி வச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா ஆடி 18ஆம் பேர் அன்றைக்கி ஊனுவாங்க. நாங்கள் ஊனவே இல்லை. நானும் மழை பெய்யும்னு பார்த்தேன். கொஞ்சம் கீரை விதையெல்லாம் விரைச்சி விடுவோம் அப்படின்னுட்டு. அப்புறம் சரி நம்ம கையால் ஒரு விதையை சாமியை வெட்டி வைப்போம், ஊனி வச்சு பார்ப்போம் கிளம்புதா என்ன அப்படின்னுட்டு அதோட வச்சாங்க. அப்புறம் ஒரு பக்கம் சொரை, ஒரு பக்கம் புடலாம் அதெல்லாம் போடுவோம் அப்படின்ட்டு பக்குழி, இது பக்குழின்னு சொல்லுவாங்க. இது கொடி வகையெல்லாம் இந்த மாதத்தில் போட்டால் நல்லா வளரும்பாங்க. பரங்கி இதெல்லாம் போடுவோமா. அதுதான் இன்றைக்கி கொல்லையில் எல்லாம் ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தோம். சரி கிளம்பிட்டோம். ஆனால் மழையை தான் எதிர்பார்த்தோம், மழையே வரல. சரி அப்படியே போட்டுட்டு இந்த பக்கம் வந்து சுட சுட சோறை எடுத்து அப்படியே அந்த ஒரு கரண்டி தொக்கை வச்சு அப்படியே சோறோடு வச்சு பிசைஞ்சி வச்சு சாப்பிட்டா ஆஹா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த சோறுக்கும். அப்புறம் என்ன சப்பாத்தி, தோசை, இட்லியோடையும் வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழம்பே தேவையில்லைங்க, அது ஒன்று போருங்க. அவ்வளோதான், நாளை சந்திப்போம்.